ஹலோ, திஸ் இஸ் ஜெகன் ஃப்ரம் க்ரோத் டேட்டா. இந்த வீடியோ வந்து பைத்தான் இன்டர்வியூ கொஸ்டின் சீரீஸில் இருக்கக்கூடிய 88வது வீடியோ. ஸோ ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு கொஸ்டின் எடுத்து டீட்டெயிலாக பேசிகிட்டு இருப்போம். இந்த வீடியோ வந்து ஒரு நியூமெரிக்கல் அரே கொடுத்துருப்பாங்க. அந்த நியூமெரிக்கல் அரே கூட எலமெண்ட்ஸை வந்து நம்ம ஒரு அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணோம்னா எத்தனை எலமெண்ட்ஸ் வந்து அதோட பொசிஷன்லேருந்து மாறி இருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த வீடியோ வந்து தமிழ் பைத்தான் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் 51 to 100 அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் டேக் ஆகிருக்கும். இந்த வீடியோவில் பேசக்கூடிய எல்லா கோடுமே வந்து கிட்டப்பில் போஸ்ட் ஆகிருக்கும். அந்த கிட்டப் லிங்க் வந்து வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம டேட்டாவை பார்க்கலாம், அதுக்கப்புறம் கொஸ்டினை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பேசுவோம். ஸோ நமக்கு வந்து ஹைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நியூமெரிக்கல் நம்பர்ஸ் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம இப்போ அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. இதே நம்பரை வந்து அசெண்டிங் ஆர்டரில் பண்ணோன்னா 4 வந்து கடைசியில் இருக்கணும், அப்புறம் இந்த 1 வந்து ஃப்ரண்ட்டில் போகணும் இல்லையா. ஸோ நம்ம வந்து இப்போ நம்பரை வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம், 1 2 3 4ன்னு அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இது ஃபஸ்ட்டு இன்புட் வேல்யூஸ் வந்து வித்தியாசமாக இருக்குது. இப்போ ரெண்டுலேயும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இப்போ இந்த 3வது எலமெண்ட்டில் இருக்கக்கூடிய வந்து மாறி இருக்குது, 5ஆவதுல இருக்கிறது மாறி இருக்குது, அப்புறம் 6ஆவதுல இருக்கிறது மாறி இருக்குது. ஸோ டோட்டலாக 3 எலமெண்ட் வந்து அதோட பொசிஷன்லேருந்து மாறி இருக்குது. ஸோ இதை மாதிரி ஒரு அரே கொடுத்தா எத்தனை எலமெண்ட் வந்து அசெண்டிங் ஆர்டர் பண்ணும்போது பொசிஷன் மாறுது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ பேசிக்கலி இது வந்து 2 லிஸ்ட்டை கம்பேர் பண்ணுறோம். 2 லிஸ்ட்லேயும் அதோட இண்டெக்ஸ் பொசிஷனில் இருக்கிற நம்பரு சேமாக இருக்கா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம், அவ்வளோதான். அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த ப்ரோக்ராமோட கண்டென்ட். எப்போவுமே வந்து ஒரு லிஸ்ட்டை கொடுத்து அதை ஆப்ரேட் பண்ண சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட் நம்ம யோசிக்கிறது வந்து நம்ம ஃபார் லூப்பில் ஒவ்வொரு எலமெண்ட்டாக ரீட் பண்ணுறது தான். ஸோ அதே லாஜிக்கை ஃபஸ்ட்டு நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுவோம், def grow with data. ஸோ இன்புட் வந்து ஹைட்ஸு. ஸோ இதை முதல்ல வந்து சார்ட் பண்ணுறோம், சார்ட்டட் ஹைட்ஸ் ஈக்குவல் டு அந்த இன்புட் அரேயை வந்து சார்ட் பண்ணுறோம். இப்போ அதை பிரிண்ட் பண்ணி பார்த்தோம்னா தெரியும் சார்ட்டட் ஹைட்ஸுக்கும் ஹைட்ஸுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். ஜேஜிஹெச்டிஎஸ் இல்லையா. இந்த ஃபங்க்ஷனை இப்போ கால் பண்ணுவோம். ஸோ இதை கால் பண்ணோன்னா இன்புட் வேல்யூ என்ன, இன்புட் வந்து 114213. இதை சார்ட் பண்ணும்போது 111234 அசெண்டிங் ஆர்டரில் வந்துருச்சு. இப்போது இதை வந்து நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். அதுக்கு முதல்ல ஒரு கவுண்ட்னு ஒரு வேரியபிள் வச்சுக்கிறோம். இது வந்து எத்தனை இது வந்து பொசிஷன்லேருந்து மாறி இருக்குது அப்படிங்கிறத ட்ராக் பண்ணுறதுக்காக. ஸோ ஃபார் ஐ இன் ரேஞ்ச் லென்த் ஆஃப் ஹைட்ஸ். ஸோ 0லேருந்து அந்த ஹைட் வரைக்கும் அந்த இன்டிஜர் வரும் இல்லையா. அப்போது வந்து இந்த ஹைட்ஸோட அரேயில் இருக்கக்கூடிய அந்த இண்டெக்ஸ் பொசிஷனில் இருக்கக்கூடிய எலமெண்ட்டும் நாட் ஈக்குவல் டு சிம்பிள் வந்து நாட் ஈக்குவல் டு சார்ட்டட் ஹைட்ஸில் இருக்கக்கூடிய அந்த இண்டெக்ஸ் பொசிஷனில் இருக்கக்கூடிய எலமெண்ட்டும் ரெண்டும் வந்து மேட்ச் ஆகுதா இல்லையான்னு பார்க்குறோம். மேட்ச் ஆகலை அப்படின்னா கவுண்ட்டை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். இப்போது ரிட்டர்ன் கவுண்ட் TURN. So if height not equal to sorted height அப்படின்னா கவுண்ட் வந்து தள்ளி வரணும். ஓகே, ஸோ இதில் என்ன பண்ணுறோன்னா முதல்ல ஒரு இண்டெக்ஸ் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ 0 to அந்த ஹைட் வரைக்கும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு அரேலையும் அந்த கரெக்டான அந்த இண்டெக்ஸ் பொசிஷனில் அந்த வேல்யூ வந்து இருக்குதா, மேட்ச் ஆகுதா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறோம். இப்போது இதில் வந்து பிரிண்ட் இதில் கொடுத்து பார்ப்போமா. பிரிண்ட் வந்து ஹைட்ஸும் அதுக்கப்புறமா ஹைட்ஸ் ஆஃப் ஐ வச்சுப்போமா. எப்படி செக் பண்ணுறதுன்னு யோசிச்சேன். ஸோ இப்போ வந்து ஹைட்ஸ் ஆஃப் ஐ, அதுக்கப்புறமா சார்ட்டட் ஹைட்ஸ் ஆஃப் ஐ. ஸோ ரெண்டு வேல்யூவும் ஒவ்வொருத்தரையும் செக் பண்ணுது. ஸோ இது மேட்ச் ஆகலை அப்படின்னா நாட் மேட்சிங். ஸோ இதுக்குள்ளே வரணும்.
ரைட் தானே? இப்போ ரன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு 1-1 1-1 மேட்ச் ஆகுது, அப்புறம் 4-1 மேட்ச் ஆகலை, அதனால இஃப் கண்டிஷனுக்குள்ளே வந்து கவுண்ட்டை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணுது. அப்புறம் 1-3 மேட்ச் ஆகாது, 3-4 மேட்ச் ஆகாது இல்லையா? 1-3 3-4. ஸோ 3 இடத்துல மேட்ச் ஆகாது, அதனால் 3 தடவையும் அந்த இஃப் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும், கவுண்ட் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ ரிசல்ட் வந்து 3 வந்துருச்சு. இது வந்து நம்ம நார்மலாக பண்ணக்கூடிய ஒரு லூப்பிங் லாஜிக். இது இன்டர்வியூவில் வந்து இதை கொடுத்தாலே போதும், உங்களுக்கு ஷுட் பி ஃபைன், வேறு எந்த கேள்வியும் இருக்க போகிறதில்ல. ஆனால் கொஞ்சம் ஒரு இம்ப்ரவைசேஷன், எல்லாருமே இதை தான் பண்ண போகிறாங்க. மோஸ்ட்லி 95% வந்து இந்த கேள்வி கேட்கும்போது இதான் வந்து ஆன்சராக இருக்கும். ஷார்ட் பண்ணுறோம், ஃபார் லூப்பில் இன்டிஜர் எடுத்து அந்த இன்டிஜரில் அது 2 எலமெண்ட்டையும் கம்பேர் பண்ணுவோம். இதான் வந்து மோஸ்ட் ஆஃப் த மக்கள் வந்து இன்டர்வியூவில் யூஸ் பண்ண போகிறாங்க. இதை நம்ம கொஞ்சம் மாற்றணும் அப்படின்னா இந்த ரேஞ்சுக்கு பதிலாக நம்ம ஜிப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். ஜிப்புங்கிறது நம்ம ட்ரெஸ்ஸில் இருக்கக்கூடிய ஜிப் இருக்கும் இல்லையா, 2 சைடில் இருக்கக்கூடிய அந்த 2 மெட்டலையும் ஒரே இடத்துல ஜாயின் பண்ணுற மாதிரி. ஸோ அதே தான் வந்து ஜிப் ஃபங்க்ஷன் பண்ணும். ஜிப்பில் வந்து நம்ம 2 அரே இருக்கு இல்லையா, ஹைட்ஸையும் சார்ட்டட் ஹைட்ஸையும் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து கரெக்டான அந்த இண்டெக்ஸ் பொசிஷன்லேருந்து அந்த வேல்யூஸை கம்பேர் பண்ணும். இப்போது இதிலே வந்து பிரிண்ட் கொடுத்து பார்ப்போம். பிரிண்ட் ஐ கொடுத்தோம்னா இப்போ அந்த எலமெண்ட் இருக்கு இல்லையா 1-1, இப்போ இங்கே ஒரு பிரிண்ட்டை கொடுத்தா கரெக்டாக இருக்கும். பிரிண்ட் ஹைட்ஸ் சார்ட்டட் ஹைட்ஸ். ஓகே, தனியாக கொடுத்து பார்ப்போம். ஸோ அதான் கரெக்டாக இருந்துச்சு போன தடவை. ஹைட்ஸு பிரிண்ட் சார்ட்டட் ஹைட்ஸ். ஸோ ஒன்று வந்து இன்புட் அரேயாக இருந்துச்சு, இன்னொன்று வந்து சார்ட் பண்ணது. ஸோ இந்த ஜிப் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த 2 அரேயிலேருந்து ஃபஸ்ட்டு 0 இண்டெக்ஸ் 2 எடுத்து வரும், 1-1, அதுக்கு அடுத்து 1-1, அது 3வது 4-1 இல்லையா, 2-2 1-3 3-4. ஸோ 2லேயும் கரெக்டாக மேட்ச் ஆகிறத எடுத்துகிட்டு வரும். இப்போ இதில் வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இஃப் ஐ ஆஃப் 0 நாட் ஈக்குவல் டு ஐ ஆஃப் 1, ஏன்னா இது வந்து 0ங்கிறது லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய 1, 1ங்கிறது ரைட் சைடு இருக்கக்கூடிய 1 இல்லையா, 2 கம்பேர் பண்ணுறோம். இஃப் நாட் ஈக்குவல் டு அப்படின்னா கவுண்ட் ப்ளஸ் ஈக்குவல் டு 1. ஸோ அதே ஆன்சர் தான் வரும், 3ங்கிறது வந்துடும். ஸோ இது ஏன் ஐ ஆஃப் 0 ஐ ஆஃப் 1 கொடுத்தோன்னா ஃபஸ்ட்டே பார்த்தோம் இல்லையா, லெஃப்ட் சைடு 2 எலமெண்ட்டாக இருக்குது, ஸோ 0 and 1 கொடுக்குறோம். ஸோ இதே இது இன்னொரு கோடில் எழுதலாம். ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணி அதில் அசைன் பண்ணுறதுக்கு பதிலாக 2 வேரியபிளாக கொடு ஐஜே அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ அப்போ இதில் வந்து ஐஜே அப்படி பண்ணாலும் உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஒரே எலமெண்ட்டை டிக்ளேர் பண்ணி அதில் இண்டெக்ஸ் 0 1 அப்படின்னு பிரிக்கிறதுக்கு பதிலாக 2 வேரியபிள் டிக்ளேர் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட் வேல்யூ வந்து ஐக்கு அசைன் ஆகும், செகண்ட் வேல்யூ வந்து ஜேக்கு அசைன் ஆகும். ஸோ அதை வந்து நம்ம ஐ நாட் ஈக்குவல் டு சேன் கொடுத்தா கூட இன்னும் சிம்பிளாக இருக்கும். இங்கே இது வந்து செகண்ட் அப்ரோச். இல்லை மெயினாக தெரிய வேண்டியது ஜிப் ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய அந்த ஃபார் லூப்புக்கும் இதுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. ஒரு இது வந்துன்னா ஜிப்னு ஒரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நம்ம இன்டர்வியூவில் பண்ணும்போது இன்டர்வியூருக்கு வந்து கம்பேர் பண்ணும்போது இந்த ஜிப் யூஸ் பண்ண கோடு வந்து கொஞ்சம் இம்ப்ரெசிவாக இருக்கும் இல்லையா. சின்ன ஒரு சேஞ்ச் தான், இந்த இம்ப்ரவைசேஷன் தான் வந்து இந்த டிஃப்ரென்ஷியேட் பண்ணும். 95% மக்கள் எழுதுறதுக்கும் அந்த 5% மக்கள் இந்த ஜிப்பை யூஸ் பண்ணி எழுதுறதுக்கும் இருக்கிற வித்தியாசம். அந்த இம்ப்ரவைசேஷன் வந்து கிவன் எட்ஜ் ஃபார் யூ. ஸோ ஐ ப்ரிஃபர் ஜிப். ஆனால் இது வந்து தப்பு இல்லை, இந்த ஃபார் லூப் நார்மலாக யூஸ் பண்ண தப்பு இல்லை, ஆனால் ஜிப் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ இதை விட ஒரு பெட்டர் ஆப்ஷன் என்ன அப்படின்னா நம்மளோட இந்த லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன். நான் ஃபஸ்ட்டு பண்ண அந்த ஃபார் லூப்பே எடுத்துப்போம். ஸோ இதை வந்து லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷனில் எப்படி பண்ணுறது, ஒரே லைனில் அந்த கோடு எப்படி எழுதுறது. ஸோ சார்ட்டட் ஹைட்ஸை பெருசாக எதுவும் சேஞ்ச் பண்ண வேண்டாம். இப்போ கவுண்ட்டுன்னு இருக்கு இல்லையா, கவுண்ட்டில் வந்து நம்ம ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறோம். இந்த ஃபார் லூப்பை அப்படியே உள்ளே கொண்டு வரோம். அந்த இதில் வந்து நம்ம இந்த ஹைட்டு கம்பேர் பண்ணுறோம் இல்லையா, அதை வந்து இங்கே ஒரு பூலியன் வேல்யூவாக கொடுக்குறோம். இப்போது ரிசல்ட் என்ன ஆகும்னு பாருங்கள். நமக்கு இருக்கக்கூடிய 6 எலமெண்ட்டும் வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸாக கம்பேர் பண்ணும். ஸோ ஹைட் ஆஃப் ஐ
நாட் ஈக்குவல் டு ஹைட் ஆஃப் ஐ. ரெண்டும் வந்து மேட்ச் ஆகலை அப்படின்னா பார்க்கும். மேட்ச் ஆயிருந்துச்சுன்னா ஃபால்ஸ் வந்துடும், மேட்ச் ஆகாததுக்கு ட்ரூ வந்துடும். ஓகே, ஸோ இப்போது இந்த பூலியனை வந்து எத்தனை இது மேட்ச் ஆகலை அப்படின்னு பார்க்கணுன்னா சம் ஆஃப் கொடுத்தோன்னா அந்த ட்ரூ எல்லாம் ஆடப் ஆகி 3ன்னு வந்துடும். ஸோ அதே ஃபார் லூப்பில் பண்ண கண்டிஷனை இப்போ ஒரே லைனில் கொடுத்துருக்கோம். இது ஒரு வேரியபிளாக டிக்ளேர் பண்ணவும் கூட கிடையாது. நம்ம பண்ண அந்த அக்ரிகேஷன் லிஸ்ட் காம்பினேஷன் இருக்கு இல்லையா, அதை வந்து ரிட்டர்னில் டேரெக்டாக கொடுத்தா கூட போதும், ஒர்க் ஆகும். இது இன்னும் இந்த டெஸ்ட் கேஸ்லாம் நம்ம ஆட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா அந்த அசர்ட் ஃபங்க்ஷனில் நம்ம இன்னும் இந்த டெஸ்ட் கேஸ்லாம் ஆட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இட் கிளியர்ஸ் எவ்ரிதிங். ஸோ இது 3 வந்து பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது, 3மே ஒரே இதுதான். ஒரு சின்ன ஒரு கேஸ், ஒரு நார்மல் இஃப் லூப்பில் ஃபார் லூப்பில் ஒரு இஃப் கண்டிஷன் செக் பண்ணுறதுக்கும் ஒரு ஜிப்பில் போட்டு அந்த இஃப் கண்டிஷன் செக் பண்ணுறதுக்கு வித்தியாசம். அதை விட நம்ம வந்து ஒரு லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷனில் அந்த ஃபஸ்ட்டு பண்ணக்கூடிய அதே ஃபார் லூப் இஃப் கண்டிஷன் தான். ஆனால் லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷனில் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் இன்டர்வியூரை இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ செகண்ட் அண்ட் தேர்ட் ஆப்ஷன் வந்து மச் பெட்டர். ஃபஸ்ட்டு பண்ணால் தப்பு இல்லை, உங்களுக்கு எது வந்து இன்ட்ரெஸ்டாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். இந்த கோடை ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பார்ட்டில் இருக்கும். எப்படின்னா பிளேலிஸ்ட்டில் வந்து இது தமிழ் பைத்தன் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் 51 to 100 இருக்கு இல்லையா, இதோட இங்கிலீஷ் வெர்ஷனும் இங்கே இருக்குது. ஸோ அந்த லிஸ்ட்டில் போனோன்னா அந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கரஸ்பாண்டிங் வீடியோவோட கிட்டப் லிங்க் இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து 88th வீடியோ இல்லையா, ஸோ அந்த வீடியோவில் வந்து இந்த 88th ஃபைல் இருக்கும், இந்த கிட்டப் ஃபைல். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தா ஃபார் லூப் இருக்குது, நம்ம ஜிப் பண்ணது, அதுக்கப்புறம் லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் எல்லாமே இருக்குது. நீங்கள் கோடை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் க்ரோ வித் டேட்டா வாட்ஸ்அப் சேனலில் ஆட் ஆகணும்னா வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இங்கே இருக்குது, இதை யூஸ் பண்ணி நீங்கள் க்ரோ வித் டேட்டா வாட்ஸ்அப் சேனலில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.